எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இப்போ கர்நாடகாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யன் உமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 40 வயசாகாதவங்களுக்கு அவங்க வந்து ஐசோலேட்டட் கேவ், அதாவது வந்து ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு குகையில் வந்து அவங்களோட 2 குழந்தைங்களோட வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஃபாரஸ்ட்டில். எந்த ஃபாரஸ்ட்டுன்னா இந்த கோகர்ணா அப்படிங்கிற உத்தர கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து இப்போது அந்த கோகர்ணா போலீஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீசா வந்து என்ன ஆயிருக்குன்னா 2017 வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவங்கள பற்றி விஷயம் எப்படி தெரிய வந்ததுன்னா, ஜூலை 9 வந்து அந்த போலீஸ் ஈவினிங் தெரிய வந்திருக்கு. ஏன்னா லேட்டாக வந்து தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு இந்த விஷயம். ஏன்னா இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஏதோ ட்ரோன் ஆகியிருக்காங்க அந்த ஏரியாவில் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஏரியாவெல்லாம் வந்து பேட்ரோல் போய் செக் பண்ணும்போது இவங்களோட விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த மான்சூன் டைம்லலாம் வந்து லேண்ட் ஸ்லிப்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் வந்து போய் பார்த்தப்போ இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஐசோலேட்டட் கேவில் வந்து அதான் ராமதீர்த்தா ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஃபாரினரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 குழந்தைங்க, ரெண்டுமே வந்து சின்ன சின்ன குழந்தைங்க. அந்த லேடி வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரஷ்யன் நேஷ்னல், பேர் வந்து நீனா குட்டினா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அந்த 2 குழந்தைங்களோட அங்கே இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை வந்து பேர் வந்து பிரேமான்னு சொல்லிட்டு 6 வயசு, இன்னொரு குழந்தை பேர் வந்து அம்மா, அது வந்து 4 வயசு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து, லீனா அவங்க எதனால் அங்கே கேவில் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக வந்து அதை லைக் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறதுக்காக அந்த ஃபாரஸ்ட்டில் குழந்தைங்களோட தங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராமதீர்த்த ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கோகர்னால வந்து கொஞ்சம் அந்த லேண்ட்ஸ்லிப்லாம் நடக்கிற இடம் தான். அதனால வந்து போலீஸே அந்த உமனை வந்து வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சேஃபர் லொக்கேஷனுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணுறேன்னே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆசிரம் சுவாமி யோக ரத்னா சரஸ்வதி அந்த இதை வந்து சங்கர் பிரசாத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்கள கொண்டு போய் விட்டுருக்காங்க. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து கர்நாடகாவில் வந்து நாராயணன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த உமன் வந்து அவங்களுடைய வீசா பற்றிலாம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளியில் சொல்லலை, எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் பாஸ்போர்ட் பற்றிலாம் ஆரம்பத்தில். அப்புறம் அவங்கள கவுன்சிலிங் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, அதாவது அவங்கள பாஸ்போர்ட்டை வந்து விசா எல்லாத்தையும் நான் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் தொலைச்சிட்டேன், அது எந்த இடம்னு தெரியல அந்த கேவுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அதை பார்த்து டாக்குமெண்ட்ஸு அந்த இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏப்ரல் 17, 2017 அவங்களோட விசா வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க எப்போ வந்திருக்காங்க, ரஷ்யன் நேஷ்னல் எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா கோவாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அக்டோபர் 18, 2016 ஏப்ரல் 17, 2017 வரைக்கும் தான் அவங்களோட வேலிடிட்டி இருக்குது விசாது. அவங்க வந்து ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. உடனே வந்து அங்கே பெனாஜி ஃபாரினர்ஸ் ரீஜினல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிட் பர்மிட் உடனே கொடுத்துருக்காங்க. அதாவது ஏப்ரல் 19, 2018 அந்த எக்ஸிட் பர்மிட் கொடுத்த உடனே அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்கெல்லாம் ஒன்றும் போகாமல் நேபாளுக்கு போயிட்டு திரும்பி வந்து அவங்க இந்தியாவுக்கே திரும்பி வந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த எஃப்ஆர்எஃப்ஓ அந்த கோவாவில் இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் இருக்கிற அந்த அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலுக்கு, நாங்கள் வந்து இந்த ரஷ்யன் நேஷ்னலையும் 2 குழந்தைங்களையும் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசண்ட் இப்போ எங்கே இருக்காங்க அவங்க 3 பேரும் அப்படின்னா வந்து இந்த மகிழா ஸ்வீகார் கேந்திரா ஆஃப் கர்வார் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க இருக்காங்க. திரும்பி வந்து விசா எக்ஸ்பயர் ஆகிருக்குல்ல, அது ரெனியூவல் எதாவது பண்ண முடியுமா, போவாங்களா, எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கு வந்து ஹெல்ப்புக்கும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, பார்த்தா தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.